வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட். இப்போ ஒவ்வொருத்தர் மனசுல ஒன்று நினைச்சிருப்பாங்க. இப்போ அங்கே போய் இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இல்லை யாரையாவது பார்த்தா, இது என்னப்பா இவங்க இப்படி சேலை கட்டியிருக்காங்களே, இது என்னப்பா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய், ஐயோ சூப்பராக இருக்கு, நல்லா கட்டியிருக்கீங்க சேலை, இல்லை இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆன்சர் தெரியும். ஆனா, அந்த இடத்துல போயி அவங்க பேச மாட்டாங்க. ஸோ, அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத செய்ய மாட்டாங்க. "ஆஹ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்ட்டுருவாங்க. ஸோ, ஒரு எண்ணங்கள் வரும். ஆனா, அத செயல்பட மாட்டாங்க. ஸோ, இப்போ நம்ம பிரெயின்ல என்ன நடக்கும்னா, அந்த விஷயம் எ எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த உடம்புக்கு தெரியும். ஆனா, அவங்க செயல்படுறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிர்றாங்க. அல்லது நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாரி, அந்த பிரெயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸு புடிக்கல. ஆனா, அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு கேட்டா, புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இது ஈஸியா ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ, அப்ப அவங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த டிசைன் ரொம்ப அழகா இல்ல. ஆனா, அழகா இருக்குன்னு அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு போகாம, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரெயின் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இது இவங்க தெரியுங்கிறாங்க. ஆனா சொல்லாம அந்த இடத்துல தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பிடிக்காது அப்படின்னு மனசுல சொன்னாங்க. ஆனா அங்க போய் பிடிக்கும்னு வாயில சொல்லிட்டாங்க. ஸோ மனசுல ஏற்கும் அதிர்வலைகள் எண்ணங்களுக்கும், வாயில பேசுற அதிர்வலைங்களுக்கும், சென்ஸ் ஆர்கனுக்கும் இதுக்கும் டிஸ்ட்ராக்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ தாட்டும் சென்ஸ் கண்ணில் பார்க்கறது, சுவாசிக்கிறது, பேசுறது எல்லாமே சென்ஸ் ஆர்கன்ல வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ். அந்த கோடிங் பிரெயினுக்கு போகும்போது ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ பிரெயின் என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆயிரும். இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூசன்ல ஒரு செக்டாருக்கு போக ஆரம்பிக்கும். பிரெயின்ல நம்ம லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டைம் மெமரியில ஸ்டோர் ஆகக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுடைய யதார்த்தத்துல அப்படியே இருந்து அப்படியே பண்ணும்போது அந்த சக்ரா கிளீனா இருக்கும். த்ரோட் சக்ரா, இந்த அக்ன சக்ரா, சகசிரார சக்ரா, எந்த விஷயங்கள் உள்ள வருதோ அதை அப்படியே அதை செய்யும்போது கிளீனா அதோட பாத்வே இருக்கும். ஸோ தோன்ற ஒரு விஷயமும் செய்யறது ஒரு விஷயமும் ஆப்போசிட்டா இருக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அங்கேயும் இங்கும் தடை ஏற்படுகிறது. சக்தியோட்டத்தில் தடை, அதாவது சக்ராவில் கலங்கங்கள் மாறி ஏற்படுகிறது. அப்போ அதோட பிரதிபலிப்பு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எதிராகவே அவங்களுடைய செல்கள் மாறி மாறி ஆகும். நான் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நம்ம 100 தடவை நான் நினைக்கிறேன் அப்படின்னாலும், அந்த ஹெல்த்தியா இருக்கிறத மாதிரி இது வேற விதமா நினைக்கும். ஏன்னா அப்படி நம்ம மாத்தி மாத்தி நினைச்சு பழகி இருக்கோம் இல்லையா? ஸோ அது கன்ஃபியூஸ் ஆயிரும். இவங்க நினைக்கிறது வேற, செய்யறது வேற தானே. எப்படியோ இவங்க நினைக்கிறதும் செய்யறதும் வேற தான். ஸோ பிரெயின்ல 2 விதமான கமாண்ட்ஸ் உள்ள போகுது. ஸோ எப்பவுமே எது உள்ளதோ அந்த உள்ளதை அப்படியே ரியாக்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டா போகும். நிறைய பேர் சொல்லு, எப்படிங்க அந்த இடத்துல நான் சொல்ல முடியும், கல்யாண பொண்ணு அந்த கட்டி இருக்கிற சேலை எனக்கு பிடிக்கல, ஆனா எப்படி அந்த இடத்துல சொல்ல. ஸோ அட்லீஸ்ட் பிளைனா இருந்துட்டா அந்த ஸ்ட்ரக் ஆகிறதாவது உங்க பிரெயினுக்கான தப்பான கமாண்டையாவது கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? ஸோ இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸும் இருக்கு. பட் பிரெயினோட கோடிங்ல வர்ற இம்பேலன்ஸை நான் சொல்றேன். ஸோ இம்பேலன்ஸ் ஆஃப் பல்ஸ் வரும்போது அது ஹார்மோனைஸ்டா இல்லாம சில சில கெமிக்கல்ஸ், உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளுடைய டெப்பமைன், செரட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் பிரெயினுக்குள்ள வருது இல்லைங்களா? அந்த கெமிக்கல்ஸ்ல சேஞ்சஸ் வரும். பிடிக்கும் பிடிக்காது. பிடிக்கும்னா ஒரு கெமிக்கல், பிடிக்காதுன்னா இன்னொரு கெமிக்கல். இப்ப ரெண்டுமே அங்க உள்ள நடக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு பிடிக்காத விஷயமும் நாளைக்கு அவங்க பிரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க ஒன்று நினைப்பாங்க, ஆனால் அது ஒன்று செய்யும். ஸோ இதுதான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டராக கூட வரலாம் வரலாம். நிறைய கேஸ் கேஸ் ஹிஸ்டரி, இஃப் இட் இஸ் டியூமர் ஆர் பார்க்கின்சன்ஸ் ஆர் பேரலைட்டிக், அது என்ன மாதிரியான இருக்கலாம். இந்த அட்வான்ஸ் கேஸாக பண்ணும்போது அவங்களுடைய பேக் ஹிஸ்டரியில பார்க்கும்போது
ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படிங்கிற நிறைய கேரக்டர்ஸ் உள்ள அமுங்கி அதோட அப்படியே செட்டில் ஆகி அதோட விளைவுகளா பிரெயின் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் நிறைய வர்றதை பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய அக்யூபஞ்சர் மட்டும் கிடையாது. நிறைய சைக்காலஜிக்கலாகவும் இல்லை டிசிஎம் பிரகாரமும் இல்லை சக்கராஸ் பிரகாரமும் 7 சக்கரங்கள்ல வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து ஆரோக்கியமா இருந்த ஒரு வாழ்க்கையில எப்பவுமே ஒரு நிதானமான சூழ்நிலை கிடைக்கும். இதில் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். ஸோ நம்ம நேர்மையா இருக்கோம் அப்படிங்கிறத வெளியே காட்டாதீங்க. உள்ளேயும் அதையே நேர்மையா இருங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதையே வெளியும் பிரதிபலிப்பு செய்யுங்க. இல்லையா அட்லீஸ்ட் சைலண்டாவது விட்டுருங்க. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். அப்போ அவங்களது ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தோணாலும் வேண்டாம், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு உள்ள இருக்கிறத அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கங்க. வெளியே எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி உள்ளேயும் சேஞ்ச் பண்ணுங்க. அது பாசிட்டிவ் தானே. ஆக மொத்தம் நம்ம நினைக்கிறதும் செய்யறதும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபியூச்சர்ல வரக்கூடிய உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து ஒரு ஆன்சைட்டியாவோ டிப்ரெஷனாவோ ஒரு ஒரு எண்ணங்கள் மாற்றியோ வராம கன்ஃபியூஸ் ஆகாம இருந்தே உங்களோட பிரெயினையும் மனசையும் பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்களோட பிசிக்கல் சேஞ்சஸ்ல எந்த மாற்றங்களும் இருக்காது. எப்பவுமே ஹாப்பியா ஸ்மைல் ஃபேஸா இருங்க. அதே உள்ளேயும் கொண்டு வாங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் நார்மலான ஒரு பிஹேவியரையும் கொண்டு வாங்க. மனம் என்பது வந்து நம்மளுடைய நடத்தை, எண்ணம், செயல் இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் தியானம்ங்கிறது கிடைக்குது. அந்த தியானம் அப்படிங்கிறது வந்து சும்மா இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எதையும் யோசிச்சுட்டு இருந்தா வரப்போறது இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒரு சூன்யமான ஒரு பிளைன் ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் தட் இஸ் மெடிடேஷன். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில எல்லாம் இருந்து பண்ணா மட்டும்தான் அந்த ஆரோக்கியமும் கைகூடும். இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.